வணக்கம் ஆல். புரட்டாசி ஸ்பெஷல் வெஜ் ப்ரௌனி செய்யலாமா? இதை நான் எப்போ பண்ணாலுமே என்னோட கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்ய போகிறோம். ஆனால் லோ ஃப்ளேமில் இருக்கணும். அதில் ஒரு சாஸ்பேன் எடுத்து பட்டர் ஆட் பண்ணி அது லைட்டாக மெல்ட் ஆன உடனே அடுத்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணோம். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண உடனே ஒயிட் சுகர், அது ஃபுல்லாக ஜெல் ஆகாத மாதிரி இருக்கும், பட் அதுதான் கரெக்ட் ப்ரொப்போர்ஷன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு கிளாஸி ஃபினிஷ் கிடைக்கும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம அதை கூல் டவுன் பண்ணிடணும். லிட்ரலி ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ஒரு மிக்சர் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சால்ட் அண்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதனோட டெக்ஸ்சர் ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே 8 இன்ச் பேனை, ஸ்கொயர் பேனை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு அதில் ஆப் பண்ணி 350 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி. எப்பயும் ஹாப்பியாக இருங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. எரியுதடி மாலா போடு. நள்ளிரவு 12:40. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. Bye. See you in the next video.